கௌதமும் கண்ணனும் சிறுவயது நண்பர்கள். கண்ணன் மகாலட்சுமி மகா என்பவரை காதலிக்கிறான். ஆனால் கௌதமோ திருமணத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறான். இதற்கிடையில் கண்ணனுக்கும் அவன் உறவினர் சந்தியாவுக்கும் திருமணம் பேசப்படுகிறது. தந்தைக்கு பயந்த கண்ணன் தன் காதலை சொல்ல கௌதமை தூது அனுப்புகிறான். தூது சென்ற இடத்தில் சந்தியா தனக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்றும் கௌதம் போன்ற ஒருவனை தான் தனக்கு பிடிக்கும் என்றும் கூறுகிறாள். இதனால் இரு வீட்டாரும் திருமணத்தை நிறுத்துகிறார்கள். இதற்கிடையில் மெல்ல மெல்ல கௌதமுக்கு சந்தியா மீது காதல் மலர்கிறது. அதே சமயம் கௌதமுக்கு அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணிடமிருந்து அடிக்கடி போன் கால்களும் பரிசுகளும் வருகின்றன. அவை சந்தியாவிடமிருந்துதான் வருவதாக கௌதம் தவறாக நினைக்கிறான். எதிர்பாராத திருப்பம். ஒரு நாள் சந்தியா கௌதமை சந்திக்க அழைக்கிறாள். தன் காதலை சொல்ல போகிறாள் என ஆசையோடு சென்ற கௌதமுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சந்தியா அரவிந்த் என்பவரை தன் காதலனாக அறிமுகப்படுத்துகிறாள். தான் ஏமாந்ததை நினைத்து கௌதம் குழப்பமடைகிறான். மற்றொரு பக்கம் மகாவின் அப்பா அனுப்பிய அடியாட்கள் கண்ணனை தாக்க ஆத்திரமடைந்த கௌதம் அவர்களை ஒரு கை பார்க்கிறான். இறுதியில் மகாவின் அப்பா தன் தவற்றை உணர்ந்து கண்ணன் மகா திருமணத்திற்கு சம்மதிக்கிறார். முடிவு. கண்ணனின் திருமணத்தன்று தன் காதல் தோல்வியை நினைத்து கௌதம் வருத்தத்துடன் சாலையில் நடந்து செல்கிறான். அப்போது ஒரு கார் அவன் முன் வந்து நிற்கிறது. அதிலிருந்து ஒரு பெண் இறங்கி வந்து தன் காதலை சொல்கிறாள். அவள் கௌதமின் கல்லூரி தோழி. கல்லூரியிலிருந்தே கௌதமை ஒருதலையாக காதலித்தவள் அவள்தான். கௌதமுக்கு வந்த மர்ம போன் கால்களும் பரிசுகளும் சந்தியாவிடமிருந்து அல்ல, இவளிடமிருந்து தான் வந்தவை என்பது அப்போதுதான் கௌதமுக்கு தெரிய வருகிறது. அவளது உண்மையான அன்பை புரிந்து கொண்ட கௌதம் அவளை ஏற்றுக்கொள்கிறான்.